கேட்டா கல்ல கொடுப்பானா, மீன கேட்டா பாம்ப கொடுப்பானா, முட்டைய கேட்டா தேல கொடுப்பானா, உள்ளாத தகப்பனே அப்பத்தை கேட்டா. செருபாபேல் சாதாரண ஒரு ஆளு. அவனை பார்த்து சொல்றாரு, செருபாபேலே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, நீ நிமிர்ந்து நெல்லு, நீ எந்திரிச்சு நெல்லு, நீ குனிஞ்சு ஒரு செங்கல் வையை, ஆவியானவர் செய்து முடிப்பார். உங்க வீட்டுக்குள்ள கர்த்தரை சார்ந்து வியாதிஸ்தர்கள் மேல கை வைங்க, வியாதி சுகமாகும். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். வானம் திறந்து இறங்கினார் அல்லவா, வானத்தை அசுச்சி அந்த 120 பேர் கூடியிருக்கும் பொழுது கப்புன்னு இறங்கினார் அல்லவா, அக்னிமயமான நாவுகளை கொடுத்தாரே. அப்பம் பலனடைஞ்சவங்க தானே எருசலேம், யூதேயா, சமாரியா பூமியின் கடைசி பெரிய சாட்சியா வாழ்ந்தாங்க. அந்த ஆவியானவருக்கு நிகர் யாருமே கிடையாது. அவர் உன் பலவீனத்தை ஆமா பலப்படுத்துகிற ஆவியானவர். கரங்களை உயர்த்தி பேசுங்க பார்க்கலாம். கர்த்தரோடு நீங்க பேசுங்க. ரஹாட்டே ஹட்டனனா கந்துருபோ லெமியான்டன மீஷடல ரபா கந்துன மூஷடல ரமதியான்டனமா. எங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு நாங்க வந்திருக்கிறோம். எங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் மாவோடு நாங்க வந்திருக்கிறோம். எங்க கிட்ட இருக்கிற 2 மீனோடு 5 அப்பத்தோடு உங்களுடைய சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். நம்பிக்கையா வந்திருக்கிறேன், விசுவாசத்துல நான் வந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் போகும் பொழுது நான் எம்டியா கர்த்தர் உங்களை அனுப்ப மாட்டார். போகும் பொழுது நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் கர்த்தர் அதிகமாக உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிற தெய்வம். அவர் உங்களை பார்க்கிறவர், உங்களுடைய கரத்தை பிடிக்கிறவர், உங்களோடு கூட அவர் நடக்கிறவர். சொல்லுங்க பார்க்கலாம், என் பக்கத்துல இன்னைக்கு நீங்க உட்காரணும், உங்களுடைய குரலை நான் கேட்கணும், என் கூட நீங்க பேசுறதை நான் பார்க்கணும். ராபா கண்டனமியான் சொல்லு ரோஷடல ரமாத்தியான்டனமா. உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் துருத்தில வைக்கிற தெய்வம். Thank you Holy Spirit. ராட்டனமா உஷலலியான்டனமா. உங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு வேணும், உங்களுடைய சமூகம் இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே உங்களுடைய கரம் எங்க மேல வேணும். லாபா உங்களுடைய கிருபை வேணும், உங்களுடைய மகிமை வேணும். ரோஷேடேலகாராந்தி உங்களுடைய வார்த்தை வந்து எங்களை பலப்படுத்தட்டும், உங்களுடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும். லிபா தனமாரா கோஷலரியா தனமாலரிஹேரா கந்தரபோ. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் ஓலா ரமந்தோர் போஷிரே உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம். கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. பரத்திலிருந்து வருகிற உதவியை நாங்க பார்க்கிறோம். எங்களுடைய கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். Oh, we lift our eyes unto you, Holy Spirit. We will never go as empty-handed. Every petition, request. Oh, Yarama, Prasanna, Prasanna. Oh, Rama, Mama, Mama, Mama. சீர்படுத்தும்
கரத்தை உயர்த்தி ஸ்திரப்படுத்தும் கரங்களை உயர்த்தி ராஜா பிரசன்னம் பிரசன்னம் போதுமையா போதும் எனக்கு போதுமையா. ஹalleluya லரகா நனமாஷலிரேத நமாரா ஹதியாக்ரா டொலரோபோ அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவரே, ஆதியும் அந்தமுமாய் இருப்பவரே. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவர் ஆராதிங்க பார்க்கலாம். அவரை ரசித்து ருசித்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளை ரசித்து பார்த்து அதை ருசித்து கர்த்தர் ஆராதிங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஓ ராமா மா காட்ட என்னுடைய தேவைகளை அறிந்தவரே, தேவைகளை சந்திக்கிறவரே. ராமா மாட்டோலோ ஷேலேரே காண்டனமாத ரபாதியாந்தனமா. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என்னுடைய தாட் உன்னுடைய தாட் அல்ல, என்னுடைய சித்தம் உன்னுடைய சித்தம் அல்ல. இந்த வானத்துக்கு இந்த பூமி எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய திட்டத்தை வைத்திருக்கிறவர், அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சித்தத்தை வைத்திருக்கிறவர். ஓ ரமமா ஷேலரபா டொலரோயாந்தனமா. எங்கள் நினைவாகவே இருப்பவரே, எங்களுடைய உள்ளங்கையில வரைந்தவரே, தலைமயிர்களை கூட எண்ணி இருப்பவரே, பாதம் கல்லில் இடராதபடி தெய்வ தூதர்கள் அனுப்பி காப்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம். என் மருந்து நீங்கப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் மருந்து நீங்கப்பா, என்னுடைய மருத்துவமான நீங்கப்பா, என்னுடைய மருந்து நீங்க, நான் நம்பி இருக்கிற டாக்டர் நீங்க. உம்முடைய பிரசன்னத்துல நான் நிக்கிறேன். ராஷோலு ரோபா காண்டெலரி ஹாந்தனமா ரோமோனி யாந்தனமா லிரி கோடலிரி யாந்தனமா. Oh, we love you, Jesus. We adore you. We bless you. என் சந்தோஷம் நீங்க, என் நிம்மதி நீங்க, என் ஆசை நீங்க, என் பாசம் நீங்க, என் கண்மலை நீங்க, என்னுடைய நம்பிக்கை நீங்க, என்னுடைய நங்கூரம் நீங்க. எவ்வளவு பெரிய காற்றுகள் உங்களை நோக்கி அடித்தாலும், எவ்வளவு பெரிய வெள்ளம் உங்களை நோக்கி வந்தாலும், உங்களுடைய படகு ஒரு நாளும் மூழ்கி போகவே போகாது. ஒரு நாளும் நீங்க அசைக்கப்படுவதில்லை. நங்குரமாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும், அஸ்திபாரமாகிய கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து மேல உங்களுடைய வீட்டை நீங்க கட்டுகிற வரைக்கும், பக்கத்து வீட்டுல நடக்கிறது உங்க வீட்டுக்குள்ள வராது. பொல்லாப்பு அணுகாது, தீங்கு அணுக விட மாட்டார். பகலில் பறக்கிற அம்புக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் அவர் தப்புவிக்க வல்லவர். வான மண்டலத்தில் கிரியை செய்கிற எல்லா விதமான பொல்லாத காரியங்களுக்கும் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். உங்களுக்கு விரோதமாக எந்தவித மந்திரமும் இல்லை, உங்களுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை. I love you, Jesus. அப்படியே ரெண்டு கரத்தை உயர்த்தி வைத்து அசாத்தியங்களை அவர் சாத்தியமாக மாற்றுகிறார். உங்க கைமீறி போனதை அவர் கரம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. உங்க கைமீறி போனதை கர்த்தருடைய கரம் செய்து முடிக்கும். ரோஷேன்டனமியாந்தனமா ரகதியாந்தனமா. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி என் கைமீறி போனதெல்லாம் உன் கரத்தால் சாத்தியமே.
மாதம் எது எது உங்களுடைய கரங்கள் தவறினதோ, எது எது உங்களுடைய சிந்தனைகள் தவறினதோ, கைக்கூடி வரும் நினைச்சேன் ஆனா கைக்கூடி வரல, இது நடந்துரும்னு நினைச்சேன் ஆனா இது நடக்கல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற வாயினால சொன்னதை அவர் கர்த்தனால செய்து முடிக்க போகிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி, என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. மறுபடியும், என் கை மீறி போனதெல்லாம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவரும் God will make it happen. சாத்தியமே. என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உன் கரம் தவறாமல் மீட்டிடுமே. சொல்லுவோம், என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உன் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் நமக்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும். Oh, God will establish it. God will enlarge it. அந்த கல்லை கர்த்தர் நகர்த்துகிறார். எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அசாத்தியங்கள் சாத்தியமே. தேவா உந்தன் வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே. தேவா உந்தன் வார்த்தையாலே அசையாத மழை கூட அசைந்திடுமே. ஒவ்வொரு நீங்க கண்ணை இமைத்தால் போதும். வலது கருத்து. அசையாத மழை கூட அமராத புயல் கூட. எல்லாரும் வாய்களை திற. எல்லா புகழும் எல்லா கனவும் என்னில் அசாத்தியம் செய்பவர். மலைகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது, கடல்கள் பிளந்து கொண்டிருக்கிறது, எரிகோ கோட்டைகள் உடையற்றும் புதிய வழி பிறக்கற்றும். எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உமையாரா. இந்த சத்தமா, கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உமையாராதிப்பே. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காற்று புஷ்பங்களை உடுத்துவதும் குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியும்
முன்பதாக இருக்கிற மலைகளை பார்த்து வசனம் சொல்கிறது, கடுகளவு இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறவர். கடுகளவு இருக்கிற விசுவாசம் அது கர்த்தருடைய பார்வையில அது மலைகளை பெயர்க்கும், குன்றுகளை தகர்க்கும். Thank you Holy Spirit. என் தேவன் எனக்கு ஏதாகிலும் செய்திடுவார். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், God will definitely do it what he has promised over your life. மலைகள் உடையற்றும், எல்லா எதிர்ப்புகள் மாறற்றும். பாபா காற்றே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் என்னை விட்டுட்டு போகிறவர் அல்ல. ஒரு முறை என் தேவன் எனக்கா இந்த மார்ச் மாதத்தில் கிரகிக்க முடியா, நான் நினைத்து பார்க்காத, நான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் ஞானியே. நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை கிரகிக்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத எல்லா காரியங்களை எங்களுக்கு செய்கிறதுக்காக ஒரு 30 செகண்ட் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி இந்த மாதத்தை நீங்க ஆரம்பிங்க பார்க்கலாம். லா ஷேட்டனமா டோரோபோ கோட்டெரமியான்டனமா ரேகான்டனமா லோஹிட்டியாலோரு ப்ரோஹோத்தியான்டனமே. புதிய புதிய நாவுகள், நாலேஜ், விஸ்டம், கிருபைகளை ரிலீஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபைகள் புதியது. அது பெரிய கிருபையை நீங்க ரிலீஸ் பண்ணுகிறதுக்காக நன்றி. மனிதர்களால முடியாதது கிருபைகள் நடப்பித்து காட்டும். மனிதர்களால கூடாத காரியம் கிருபை உடைத்து காட்டும். ராபா, உங்களுடைய கிருபை வேணும், உங்களுடைய கிருபை வேணும், உங்களுடைய தயவு வேணும், உங்களுடைய பாசம் வேணும், உங்களுடைய கரம் வேணும், உங்களுடைய மகிமை வேணும். லாட்டனமா ராகோ ஷேலரே காந்தனமா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. கைமீறி போனதை கர்த்தர் கையில கொடுக்கிறார். கைமீறி போனதெல்லாம் இந்த மார்ச் மாதத்துல வரட்டும். ராகாட்ட ஒரு புதிய வெற்றியின் சத்தம், ஒரு புதிய ஸ்துதியின் சத்தம், ஒரு புதிய கெர்ச்சிக்கிற சத்தம், ஒரு புதிய எக்காலத்தின் சத்தம் கேட்க கடவட்டும். லாட்டான மாறாது. ஒரு புதிய அபிஷேகம் உங்களை நோக்கி வருகிறது. ஒரு புதிய எண்ணெய் உங்க தலைமையில வருகிறது. லாட்டேலே பிகான்டனமா ஓலேரியான்டனமா. பிசாசு உங்களை ஒடுக்க பார்க்கிறான், பின்பதாக தள்ள பார்க்கிறான். ஆனா கர்த்தர் முந்தி உங்களை தள்ளுகிறார். ஒரு புதிய வெள்ளம் போல வெள்ளம் உங்களை அடித்து செல்லட்டும். ஆவில ஆவில லாமாரா தியான்டேலே ரீகாட்டோரமோ. ஜனவரி பிப்ரவரி பார்க்காதது இந்த மார்ச் மாதத்துல நான் பார்ப்பேன். இந்த மார்ச் மாதம் என் கை மீறி வரும். இந்த மார்ச் மாதம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னை கையேந்த விட மாட்டா, என்னை கையேந்த விட மாட்டா, என்னை கெஞ்ச விட மாட்டா, என்னை போய் நிக்க விட மாட்டா. ஓலா பாட்டானரியா சொல்லு ரோட்டோலு ரொமாட்டியான்செலே. அவர் கையேந்த விடுகிற தெய்வம் அல்ல. Hallelujah.
பக்கத்துல ஒரு 5 பேருக்கு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், அவர் கையேந்த உங்களை விட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் கையேந்த விட மாட்டார். உங்களை அப்படியே உங்களுடைய கரத்தை ஏந்த விட மாட்டார். அள்ளி அள்ளி கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. எப்படி நிரம்பும் தெரியாது, ஆனா நிரம்பும். எப்படி படகுல எப்படி இவ்வளவு பெரிய மீன் வந்துச்சு தெரியாது, ஆனால் படகு நிறைய மீன் நிரப்புவார். ஹல்லேலூயா. மார்ச் மாதம் மீன்களால நிரப்புகிற மாதம். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, நம்ம தெய்வம் கஞ்ச பிஸ்னாரி தெய்வம் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம், அவர் கஞ்ச பிஸ்னாரி அல்ல, அளந்து கொடுக்கிறவர் அல்ல, அளவில்லாமல் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. மனுஷங்க கஞ்சத்தனப்பட்டுட்டு உனக்கு இவ்வளவுதான் சொல்லுவாங்க, ஆனா கர்த்தர் பார்த்துட்டு இடைவு, நான் ராத்திரி ஃபுல்லா கஷ்டப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படல, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு இது உங்க குடும்பத்துக்கு மாத்திரம் ஒரு 6 மீன் ஒரு 5 மீன் எடுத்துட்டு போ அப்படின்னு கர்த்தர் கொடுக்கல, படகு நிறைய. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க ஆராதிக்கிற தெய்வம் சம்பூர்ணமா கொடுக்கிறவர், படகு நிறைய கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நிரம்பி நிரம்பி கொடுக்கிறவர், மடி நிறைய கொடுக்கிறவர், நல்ல கரங்களை தட்டி பாத்திரம் நிரம்பி வழிகள் கொடுக்கிறவர். ஒரு இந்த மாதம் எம்டியான எல்லா பாத்திரங்கள் நிரம்பி வழியற்று, எல்லா எம்டியான எல்லா காரியங்களை நிரம்பி வழியற்று. ஹல்லேலூயா. பேதுருவை பார்த்து, சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என்ன யாருன்னு சொல்றாங்க இந்த ஜனங்கள்? Who do people think I am? என்ன யாருன்னு நினைக்கிறாங்க? அதுக்கு சில சீஷர்கள் சொல்றாங்க, உங்களை சில பேர் எரேமியா அப்படின்னு சொல்றாங்க, உங்களை சில பேர் எலியான்னு சொல்றாங்க, உங்களை சில பேர் ஜான் த பேப்டிஸ்ட்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்துட்டு, அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு முக்கியம் அல்ல, நீங்க என்ன சொல்றீங்க, நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற, உனக்கும் எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, உன்னுடைய பார்வையில் நான் யார் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு மீனவன் பேதுரு எழுந்து நின்று சொல்லுகிறான், இயேசுவே, you are the son of the living God. நீர் தேவனுடைய குமாரன் அல்லவா? ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு உறவை கர்த்தர் இன்னைக்கு இந்த மாதத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து நீங்க ஏதாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இயேசு யாருன்னு தெரிஞ்சா போதும், கர்த்தர் உங்க கரத்துல திறவுகோலை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு கேள்விக்கு பீட்டர் ஆன்சர் பண்ணனால இயேசு கிறிஸ்து பீட்டரை பார்த்து சொல்லுகிறார், இது உன்னுடைய ரத்தமோ மாம்சமோ இதை உனக்கு வெளிப்படுத்தல, என்னுடைய பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகையால பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. காரணம், உனக்கு வெளிப்பாடு இருக்கிறதுனால உன் கரத்துல நான் ஒரு திறவுகோலை கொடுக்கிறேன். நீ என்னென்ன கட்டுகிறையோ அது பரலோகத்துல கட்டப்படும், நீ என்னென்ன பூட்டுகிறையோ அது பரலோகத்துல பூட்டப்படும். இந்த மாதம் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த மாதம் ஒரு திறவுகோலை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க செய்யறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. நல்ல கரங்களை தட்டி, திறவுகோலை என் கையில, வெளிப்பாடு என் கரத்துல. ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. அந்த பாடலை நல்லா ஆடி பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. தலைக்கு மேல உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. தலைக்கு மேல் எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீ பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. செங்கடலை நீ பிளந்தீ,
வார்த்தை தந்தி எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு தலைக்கு மேல நல்ல கரங்களை தட்டி எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா பட்டோமையா பொன்னாக மாற்றி விட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றி விட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து எங்கள் தேவன் நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் அப்பத்தை கேட்டா அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பானா, மீன கேட்டா பாம்ப கொடுப்பானா, முட்டைய கேட்டா தேல கொடுப்பானா, உள்ளாத தகப்பனே நல்ல அப்பத்தை கேட்டா அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பானா, மீன கேட்டா பாம்ப கொடுப்பானா, முட்டைய கேட்டா தேல கொடுப்பானா, பொல்லாத தகப்பனே நல்ல இவை அறியும் போது இன்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீதானே. இன்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீதானே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கணமும் துதிங்க, துதிங்க. தேவனை உயர்த்துங்க. தோழந்தோம். அவர் ஆராதிக்க ஓயாத புகழ்ச்சி ஓயாத கணமும் தேவனை தோழி. ஓயாத புகழ்ச்சி, ஓயாத புகழ்ச்சி, ஓயாத நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கணமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே. பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே. பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை. தலைக்கு மேல கை தட்டி ஓயாத புகழ்ச்சி ஓயாத கணமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கணமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கணமும் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத Thank you, Holy Spirit. Thank you, Lord Jesus. Thank you, Holy Spirit.
எது எது இல்லையோ அது இருக்கிறதை போல அழைத்து அவர்கள் உயர்த்தி வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் அழைத்து இருக்கிறது என்று நினைத்து பாத்திரம் நிரம்பி வழிகிற மாதம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவருடைய கரங்கள் நிரம்பட்டும், குடும்பங்கள் நிரம்பட்டும். உடைய அபிஷேகத்தினால, உடைய அழல்னால, உடைய ஆசீர்வாதத்தினால, வாக்கு தத்தத்தினால, பிரசன்னத்தினால, உடைய மகிமையினால நிரம்பட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் பேர் சரவணகுமார். நான் பொள்ளாச்சியிலேருந்து வரேன். ஆட்டோ ஓட்டுனர். ஆட்டோ தொழில் ரொம்பவே சிரமமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஆட்டோ எடுத்து 2 வருஷம் ஆச்சு. ஒரு நல்ல ஸ்டாண்டு வேணும்னு ஜெபம் பண்ணிட்டு இந்த பல முயற்சிகள் பண்ணினேன், எதுவுமே கிடைக்கல. கடந்த மாதம் கட்டோடைக்கிற ஜெபத்துக்கு நான் வர்றேன். ஆண்டவரே, இந்த கட்டோடைக்கிற ஜெபத்துக்கு வர சும்மா வெறுமையாக வந்துட்டு போகக்கூடாது. அடுத்த முறை நான் வரும்போது சாட்சியாக நின்று நான் கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டில் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்த ஸ்டாண்டு, அது முக்கியமான மெயின் ஸ்டாண்டு பொள்ளாச்சியில் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாண்டு கிடச்சதுக்கு அந்த ஆண்டவர் தான் அந்த ஸ்டாண்டை கொடுத்துருக்குற. அப்படி இன்றைக்கி நல்ல வருமானம், எந்த குறையும் இல்லாமல் கர்த்தர் வழி நடத்திட்டு இருக்கிற. அப்படி அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நான் நேற்றைக்கு சொல்லியிருந்தேன் கம்பெனியில் இன்றைக்கி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் பார்த்தா ஒரே போராட்டமாக இருந்தது. நேற்றுக்கு இன்னொரு சூப்பர்வைசரை வேலையிலேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. போக முடியாதோ, இன்றைக்கி நம்ம கட்டுடைக்க பிறகு 6 மாதமாக கடந்த 6 மாதமாக வந்துட்டேன். அப்போ லைனில் சொல்லுவோம், அவங்களும் 2 பேர் இன்றைக்கி புது ஆத்மாவையும் வரும்படி கர்த்தர் செய்தார். காலையில் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணேன். சார் இன்னைக்கு கண்டிப்பாக நான் போகணும், ஒரு ½ டே மட்டும் லீவு கொடுங்க அப்படின்னு. சரி, ஒன்றுமே சொல்லாமல் சரி எடுத்துக்கோமான்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். கொடான கொடி நன்றி. கர்த்தர் சர்ஜரியில் பாஸ்டர்கிட்ட காலையில் ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன். இன்றைக்கி எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் காலையில் 6 மணிக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது சொன்னார், கர்த்தர் உன்னோட கூட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. சர்ஜரி பண்ணப்பவும் சர்ஜரி பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடியும் கர்த்தர் என்னோட கூட இருந்து பெரிய காரியம் செய்தார். இன்றைக்கி நான் விடுதலையோட ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன்னா கர்த்தரே அதுக்கு காரணம். எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னன்னா, என்னுடைய ஆவியினாலே ஆகும். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். என்ன ஆகும்? அதான் உங்களுக்கு. இவர் யாரு? இவர் எப்படிப்பட்டவர்? இந்த செருபாபேல்ங்கிறவர் சாதாரண ஆளு. இவர் கட்டடம் கட்டுற ஒரு வேலையில் இருந்தவர். தூக்கு நூலை கையில் எடுத்து வேலை செய்கிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் அப்படி இருந்தவர். கர்த்தரை ரொம்ப நேசித்தார். இவருடைய ஐக்கியம் பரிசுத்தவான்களோடு இருந்தது, தீர்க்கதரிசிகளோடு இருந்தது. கவனிங்க, இவர் இப்படிப்பட்ட காலத்தில் நேபுகாத் நேச்சர் என்ற ஒரு மனுஷன் இவங்களை போய் ஜெயிலில் போட்டான், சிறையில் போட்டான். சிறையில் இருக்கும்போதே விடுதலையான உடனே ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, செருபாபேலே தேவ ஆவி உம்மிடத்தில் இருக்குது. 16 வருடம் கட்டியும் கட்டப்படாத இந்த ஆலயத்தை நீர் தான் கட்டுவீர். ஆவியானவர் என்னை ஏவுறார். ஆனா கட்ட முடியாதபடி ஒரு பெரிய பர்வதம் நிக்குது. ஆமா, உடனே செருபாபேலுக்கு முன்னால இந்த பர்வதம் மாத்திரம் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பர்வதத்தை சமபூமியாக்குவார். தலைக்கல்லை கொண்டு வருவான். அதனால் இயேசுவை கொண்டு வருவான். அதெல்லாம் தவிடுபடியாகும். இதுதான் செய்தி. அப்படின்னா என்ன? தேவனுடைய வேலை நடக்கிறதற்கு ஆவியானவர் ஆள முடியும். கைகளை உயர்த்தி. ஆமா, ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த, பரிசுத்தத்துக்குள்ள நடத்த, வருகைக்கு ஆயத்தமாக்க, ஜனங்களை பிடித்திருக்கிற உலக சிற்றின்பங்களை உடைக்க, பிசாசுடைய கிரிகளை உடைக்க, தடைகளை சமமாக்க, ஜனங்களை நோய் நொடியிலிருந்து விடுவித்து பரிசுத்தமாக்க ஆவியானவர் ஆள முடியும். இவன் யார் என்பதை பார்ப்போம். இவன் எப்படி ஜெயிலில் இருந்தான் என்று பார்ப்போம். பாருங்க, எஸ்ரா எழுதின புஸ்தகம் எடுத்துக்கோங்க.
இவனை எங்க ஜெயில போட்டாங்க பாருங்க. நேபுகாத்நேச்சர் ஜெயில போட்டான். 1வது வசனம் 2வது வசனம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கும் யூதாவில் உள்ள தங்கள் தங்கள் பட்டணங்களுக்கும். சிறையிருப்பில் இருந்து எருசலேமுக்கு, அப்ப சிறையிலிருந்து எருசலேமுக்கு வந்த ஒரு மனுஷன் தான் இந்த செருபாபேல். வாசித்து முடியுமா? செருபாபேல், யெசுவா, நெகேமியா, செராயா, ரெலேயா, மெர்தேக்காய். இந்த கூட்டம் நேபுகாத்நேச்சர் மூலமாய் சிறை அனுபவிச்சாங்க. ஆனால் தேவன் அவங்களை விடுவித்தார். ஒரு காலகட்டம் தான் சிறை. கவனிங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவோடு கூட பாடு அனுபவிக்கிறீங்களா? நிந்தை அனுபவிக்கிறீங்களா? அவரோடு கூட ஆளுகையும் செய்வீங்க. அவரோடு கூட ஆளுகையும் செய்வீங்க. அவரோடு கூட ஆளுகையும் செய்வீங்க. கஷ்டம் எப்பொழுதும் இருக்காது. நேபுகாத்நேச்சர் பாபிலோனின் ராஜா. அவன் எருசலேமில் இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு வந்து சிறை போட்டான். இப்போ சிறையிலிருந்து விடுதலை பண்ண உடனே எருசலேமுக்கு வந்துட்டாங்க. வந்தா ஆகாய் தீர்க்கதரிசி சொல்றார், சகரியா தீர்க்கதரிசி சொல்றார், செருபாபேலே உம்மை கொண்டு தான் தேவாலயத்தை கட்டுவார், நீங்க தான் தேவாலயத்தை கட்டணும். அந்த வசனமும் வாசிங்க. அதாவது ஆகாய் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. பின்பு கர்த்தர் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில் வேலை செய்தார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்போ செருபாபேலுடைய ஆவியை எழுப்பினார். இந்த வேலை செய்ததுல முக்கியமான ஒரு ஆளு செருபாபேல். அப்போ செருபாபேல் தான் மேஸ்திரியா இருக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, செருபாபேல் கையினால அஸ்திபாரம் போட்டது இந்த கையே கட்டும்பா, செருபாபேல் குனிஞ்சா போதும் நான் கட்டுவேங்கிறார். 9வது வசனம் வாசிங்க. சகரியா 4:9, 10 வாசித்துருங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. இங்க பாருங்க, உடைக்கப்பட்ட இடிக்கப்பட்ட சாலமோன் காலத்துல கட்டப்பட்ட ஆலயம் உடைக்கப்பட்டது. அவன் கைகளை அது கட்டப்படுறதுக்கு செருபாபேலை கர்த்தர் எழுப்புறார். செருபாபேல் கவனிங்க, ஒரு ராஜா விட்டு பிள்ளை கிடையாது. சாதாரண மனுஷன் வயிற்றிலிருந்து வந்தவர். சாதாரண அந்த நாட்கள்ல கட்டட வேலை செய்தவர். தூக்கு நூலை கையில பிடிச்சிக்கிட்டு இருப்பார். இப்போ அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் சகரியாவுக்குள்ள இறங்கி சொல்றாரு, செருபாபேலே இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டவன், அவன் கைகளை இதை முடித்து தீர்த்து, அவன் கையினாலேயே இதை கட்டி முடிக்க பண்ணுவேன். அடுத்த வசனம் வாசிங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? எல்லாம் எதிரிகள்லாம் பார்த்து இவன் கட்ட கட்ட வந்து உடைச்சு போட்டுருவார் அப்படின்னு நினைச்சாங்க. அற்பமான நாளை யார் அசட்டை பண்ணுவா? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்குநூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. தூக்குநூல் இருக்குல்லவா, தூக்குநூல் இல்லாம வீடு கட்ட முடியாது. அந்த தூக்குநூல் இங்க இருக்கிறார் மேஸ்திரி, வேலை பார்க்கிறவர். அந்த தூக்குநூலை பார்த்தா தான் ஒரு கல் 1 இன்ச்சு உள்ள பேருக்கு வெளியே இருக்கிறது அப்படின்னு அதை கரெக்ட் லெவல் பண்ற தூக்குநூல். அப்போ அங்க வேதம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பமான அசட்டை பண்ணாதே, கர்த்தருடைய 7 கண்கள் செருபாபேலுடைய தூக்குநூலை சந்தோஷமாய் பார்க்குது. கையை உயர்த்தி. அப்போ ஆண்டருடைய வேலைக்கு அவன் வந்துட்டா ஆண்டருடைய 7 கண்கள் அவன் மேல வருது. உங்களுக்கு 2 கண்கள் தான் இருக்கும். பூரணமாய் பூமியில கர்த்தருடைய வேலை நடக்கணும். ஆமா, பரலோக வேலை நடக்கணும். இதுக்கு செருபாபேல் எந்திரிச்சு நிற்கிறாரு. செய்யறது ஆவியானவர் செய்கிறார். கையை உயர்த்தி. பலத்தினாலும் அல்ல. சொல்லுங்க. அவர் சொல்ற, நான் ஏமாத்துறேன். அவர் உடனே சொல்றாரு, செருபாபேலே நீ என்னையா செய்யற? உனக்கு முன்னால பர்வதம் இருக்குன்னு பாக்குற, உன்னால முடியாதப்பா. ஆமா, உன் பலத்தினால முடியாது, பராக்கிரமத்தினாலையும் முடியாது, கர்த்தருடைய ஆவியினால முடியும். ஜோர கை தட்டுங்க. ஹல்லேலூயா. இப்பவும் நான் சொல்றேன், இந்த பரிசுத்த வேலை, இந்த பரிசுத்த ஜீவியம், இந்த ஆவிக்குரிய வேலை, இந்த பரலோக வேலை, இந்த ரட்சிப்பின் வேலை, இந்த ஆசீர்வாதமான வேலை, நீதிமானாகிற வேலை, பரிசுத்தமாக்குற வேலை உங்களால முடியாது, ஆவியானவரால முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்க?
ஆமாம், நீங்கள் பலவீன பாண்டம் ஆவியானவரால் முடியும். சில பலத்தை நம்பி, பராக்கிரமத்தை நம்பி, பணத்தை நம்பி கட்டி இப்படி மார்பு தட்டினவங்களாம் அந்த வார்த்தை இருக்கும்போதே ஆண்டவர் கீழே தள்ளி விட்டார். விசேஷமாக நேபுகாத்நேச்சரை பாருங்க. நான் காலையில் அதை எடுக்கலை. 4வது அதிகாரம், தானியேல் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 30-31 வசனம் வாசித்தா, என் மகிமை, என் பிரஸ்தாபம், என்னுடைய ராட்சியம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வார்த்தை வாயில் இருக்கும் போதே கீழே தள்ளி விட்டார. வாசிமா. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இப்படி நான் கட்டின, என் பணம் கட்டிச்சு, என் பராக்கிரமம் கட்டிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த வார்த்தை வாயில் இருக்கும் போதே, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யாபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு. உன்னை விட்டு நீங்கிட்டு. நீயா கட்டின? கவனிங்க எப்படி பாருங்க, ஏன் நல்லா கவனிங்க. பலத்தை பெருமைப்படுத்தக்கூடாது, பராக்கிரமத்தை பெருமைப்படுத்தக்கூடாது. எனக்கு கர்த்தர் கொடுக்கிற செல்வம் என்னை யாரும் அசைக்க சொல்ல முடியாது. இந்த வார்த்தை அந்த நேபுகாத்நேச்சர் நெஞ்சில் இருக்கும்போதே, வார்த்தையில் இருக்கும்போதே, அவன் பெருமையாக இருக்கிற பொழுதே வானத்தில் வானம் திறந்து ஒரு தூதன் வந்து தள்ளி விட்டுட்டான். கவனிக்கிறீங்களா? அப்போ எப்படி பயபக்தியாக இருக்கும். பலத்தை நம்பக்கூடாது, பணத்தை நம்பக்கூடாது, மனுஷரை நம்பக்கூடாது. ஆவியானவரை நீ நம்பு. இதுதான் செய்தி. கையை உயர்த்தி சொல்லுமா, ஆவியானவரை நம்ப சொல்லு. சொல்லு, தொடையை தட்டி சொல்லு, ஆவியானவரை நம்புங்க, ஆவியானவரை நம்புங்க, ஆவியானவரை நம்புங்க. உங்கள் நம்பிக்கையெல்லாம் ஆவியானவர் மேலே வைங்க. அடுத்து ஒரு மனுஷன் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறேன், அவன் பேர் ஏரோது. அவன் தேவாலயத்துக்குள்ளே வரக்கூடாது. வேதம் சொல்லுது, சிங்காசனத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணானான். ஜனங்கள் அந்த பிரசங்கத்தை கேட்டு, இது மனுஷ சத்தம் அல்ல, ஆண்டவரே இறங்கி வந்துட்டாருன்னு சொல்லி தேவனுக்கு கொடுக்குற மகிமை அவனுக்கு கொடுத்தாங்களாம். ஒரு தூதன் வந்து ஒரே அடி அடிச்சானாம், புழு புழுத்து செத்தானாம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடி உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். என்ன அடுத்து? அதுக்கு முன்னால வசனம் வாசிமா. குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். பிரசங்கம் பண்றது யாரு? கவனிங்க. பிரசங்கங்கிற ஒரு டேலண்ட், பிரசங்கங்கிற ஒரு வரம் ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜனங்களை சீர்படுத்துற அபிஷேகம் ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேலையை அவன் செய்யலாமா? சரி, செஞ்சானே, நீங்க நல்லா பிரசங்கம் பண்றீங்கய்யா, கர்த்தரே உங்களை பயன்படுத்துறாருன்னு சொல்லாம அந்த மகிமை அவன் ராஜாவா இருந்ததுனால ஆகா ஓகோன்னு சொன்னான். ஒரு தூதன் வந்து ஒரு அடி அடிச்சான், புழு புழுத்து செத்தான். இதனால பராக்கிரமம் வேஸ்ட், பலம் வேஸ்ட். ஆவியானவரை சார்ந்திருங்க, உங்கள் காரியங்கள் அருமையாய் நடத்துவார். சங்கீதக்காரன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறான். 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 33ஆம் சங்கீதம் 16வது வசனம், எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்பட மாட்டான். வாசிமா. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். நான் இவ்வளவு சேனை வச்சிருக்கிறேன், என் சேனை போய் அத்தனை வரையும் கர்த்தருக்குள்ள கொண்டு வந்துரும், அப்படி மாறிடும் அப்படின்னு அது வந்து வேஸ்ட். அது சேனையை கொண்டு ஜனங்களை ரட்சிக்க முடியாது. அடுத்து வாசிங்க. சௌரியவானம் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். அவன் தான், நான் பெரிய பலன் இருக்கு, நான் தப்பிக்கிடுவேன்னா தப்ப முடியாது. ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்ப முடியாது. எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் பலத்தையும் நம்பினவங்க, தன்னுடைய ராஜ்யத்தை நம்பினவங்க, தன் மகிமையை நம்பினவங்களுடைய பாடுகள் பாருங்க, எவ்வளவு சின்னாபண்ணமாயிட்டு பாருங்க. இன்னொரு வசனம் சொல்லுது, 146ஆம் சங்கீதம் 3வது வசனத்துல, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷரையும் நம்பாதீங்க. அவன் ஆவி பிரியும், அவன் மண்ணுக்கு திரும்புவான், அவன் யோசனை அழிஞ்சு போகும். வாசிங்க. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீர்கள். அவன் பிரபா இருக்கலாம், ராஜாவா இருக்கலாம், ஆனா ரட்சிக்க முடியாது. பைய பார்த்து சொல்லுங்க. இங்க வேலை ஆவிக்குரிய வேலை நடக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. கொலை செய்யற வேலை இல்லை, இது பரலோக ராஜ்யத்துக்கு வேலை செய்கிற வேலை. ஆண்டவர் உங்களை பரலோக ராஜ்யத்துக்குன்னு திருப்பி கொண்டு வந்திருக்கிறார். இதில் ராஜ்ய பலத்தை காட்டினா நடக்காது. ஆமாம்,
எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். எவ்வளவு அழகா தாவீது சொல்றாரு பாருங்க. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷரையும் நம்பாதீங்க, அவனுடைய ஆவி பிரியும். நல்லா அறிஞ்சுக்கோங்க, அவன் ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அவன் எத்தனை பெரிய மனுஷனாலும் மண்ணுக்கு தான் திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அந்த நாளில அவன் யோசனை அழிஞ்சு போகும். இதெல்லாம் மனசுல வைங்க, இதெல்லாம் மனசுல வச்சு அவர் எங்கள் பெரியப்பா எங்களுக்கு எல்லாம் செய்வார், இவங்க எங்கள் பெரியப்பா, அவர் தான் உங்களை ஃபஸ்ட்டு ஏமாற்றுவார். அல்லேலூயா. நெட்டில் பார்க்க முடியல, 2 லட்சம் ரூபா வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டான். பாஸ்போர்ட் எடுத்து தரேன், உங்களை அமெரிக்கா தேசத்துக்கு கொண்டு போகிறேன், சிங்கப்பூருக்கு ஏமாற்றிட்டான். இதை தான் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் கர்த்தரை சார்ந்துருங்க, ஆவியானவரை சார்ந்துருங்க, ஏமாறப்படவே மாட்டீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் அந்த பிரசங்கத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. செருபாபேல் சாதாரண ஒரு ஆளு, அவனை பார்த்து சொல்றாரு, செருபாபேலே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, நீ நிமிர்ந்து நெல்லு, நீ எந்திரிச்சு நெல்லு, நீ குனிஞ்சு ஒரு செங்கல் வையை, ஆவியானவர் செய்து முடிப்பார். உங்க வீட்டுக்குள்ள கர்த்தரை சார்ந்து வியாதிஸ்தர்கள் மேல கை வைங்க, வியாதி சுகமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, போங்க, ஆவியானவர் முன்னால போவார், எடுப்பீங்க, ஆவியானவர் செய்வார். நெல்லுங்க, அது உங்களுடையதாகும். ஆமாம், ஆவியானவரை நீங்கள் முக்கியப்படுத்துங்க, ஆவியானவரோடு இணைங்க. உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஆவியானவரோடு இணையட்டும். ஆவியானவரை வாஞ்சித்துக்குங்க. ஆவியானவரே நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லுங்க. ஆவியானவர் செய்கிறது 10 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். அதுக்கு அடுத்து 3 காரியத்தை பிரசங்கம் பண்ண போகிறேன். ஆவியினால ஆகும். என்னென்ன ஆகும்? தடைய உடைக்க ஆவியானவரால் ஆகும். செருபாபேலுக்கு முன்னால் என்ன தடை இருந்தது? பெரிய பர்வதம், மழை அங்க குறுக்க நிக்குது. ஆலயமா கட்ட போற நீ இதை உடைச்சிட்டு கேட்டுட்டான்னா ஆட்டோமேட்டிக் உடைஞ்சிருச்சு. எப்படி உடைஞ்சது? சமபூமியாய். ஆவியானவர் செஞ்சாருன்னா போதும். இப்போ நீங்க எல்லாரும் உரத்த சத்தமா, இதுக்கெல்லாம் நான் வசனம் வச்சிருக்கிறேன். என் நோட்டை பார்த்தீங்கன்னா அந்த 10 நான் வாய்ட்டு சொல்றேன், வசனம் இல்லாம சொல்ல மாட்டேன். ஆவியானவரால் ஆகும்னா தடைய உடைக்க ஆவியானவரால் ஆகும். நீ எதிர்பார்த்த அற்புதத்தை செய்ய ஆவியானவரால் ஆகும். உன்னை ஜெயிக்க வைக்க ஆவியானவரால் ஆகும். உன் சரீரத்தை உயிர்ப்பிக்க ஆவியானவரால் ஆகும். பலவீன பகுதியெல்லாம் பலன் தர ஆவியானவரால் ஆகும். பிசாசின் கிரிகளை வேரோடு பிடுங்க அழிக்க ஆவியானவரால் முடியும். உன்னை வலுவாதபடி காத்துக்கொள்ள ஆவியானவரால் முடியும். உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஞானத்தை ஆவியானவரால் கொடுக்க முடியும். பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்த ஆவியானவரால் முடியும். ஆவியானவர் சொல்லுகிறார், செருபாபேலே உன்னால இந்த ஆலயம் கட்டுற வேலை நடக்காது. ஆமா, பெரிய பர்வதம் போல இருக்குதோ. செருபாபேலுக்கு முன்னால ஆவியானவர் செய்யறது என்ன? பெரிய பர்வதம் சமபூமி ஆகும். அது பர்வதத்தை உடைச்சிரும் கர்த்தருடைய ஆவியானவர். ஆகையினால ஃபர்ஸ்ட் ஆவியானவர் செய்கிறது, இந்த மாதம் முழுவதும் நான் எழுதி வச்சிருக்கிறேன், ஆவியானவர் இந்த மாதம் முழுவதும் ஜெயத்தை தருவார். உங்க வீட்டின் மேல ஜெயக்கொடி பறந்துகிட்டு இருக்கும், பிசாசு நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. எப்படி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய எண்டில் ஒரு கொடி, ஜெயித்த கொடி பறக்குதோ, அதுபோல உங்க வீட்டுக்கு மேல பரிசுத்த ஆவியானவர் சிலுவை கொடி பறக்க வைப்பார். 59வது ஏசாயா 59வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். வெள்ளம் போல சத்துரு வரும்போது, வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அந்த வசனம் பாருங்க. ஆவியானவருடைய வேலை என்ன வேலை? அந்த பிசாச தலையை நசுக்கி அவனுடைய தலைக்கு மேல கொடியை நட்டிட்டு போயிடுவார். கையை உயர்த்தி அல்லேலூயா, ஒரு ஜெயக்கொடியை நாட்டிடுவார். இந்த மாதம் உன் வீடு, உங்கள் உறவினர்கள், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஜெயம் எடுக்கிற மாதம். ஆவியானவர் வேத புஸ்தகத்தில் தோற்று போனதே கிடையாது. வெள்ளம் போல சத்துரு வருவான், அதுக்கு உங்களுக்கு தெரியாது. ஆவியானவர் வந்து உங்களுக்கே தெரியாதபடி உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துட்டு போயிடுவார். அல்லேலூயா. பிசாசு வந்து ஒன்னே சொல்லுவான், சீச்சி இந்த பழம் புளிக்குது, இதை தின்னுட்டா பல்லு கூசுதுன்னு ஓடி போவான். காரணம், ஆவியானுடைய கொடி உங்க வீட்டு மேல பறந்துகிட்டு இருக்கிறது. வெற்றியின் கொடி பறக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா எப்படி அந்த பிசாசை ஆண்டவர் ஜெயித்தார்? மத்தேயு எழுதின புஸ்தகம்
நீங்க இந்த வசனத்தை வாசிங்க. 4வது அதிகாரம் முதல் வசனமும் 10வது வசனமும் 11வது வசனமும் வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஒரு சோதனை இருக்கு, பிசாசு சோதனைக்காரன். ஆனால் ஆவியானவர் கூட போறார். கவனிக்கிறீங்களா? இயேசு இந்த மாம்சத்தில் இருக்கிற பொழுது இயேசுவுக்கு ஆவியானவருடைய துணைலாம் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? ஆவியானவரால் ஏவப்பட்டு போனாரு. என்ன நடந்தது? சுத்தி சுத்தி வந்தான், ஆனால் ஜெயிக்கவே முடியல. கடைசியில ஓடியே போனான். 10வது வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். 11வது வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவனை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர் வந்து அவனுக்கு பணிவிடை செய்தார்கள். இயேசுவுக்கு கைகளை தட்டுங்க. பிசாசு ஆமா வேதனைப்படுத்த வந்தான், நொறுக்கி போட வந்தான், அழிச்சு போட வந்தான், முடியவே முடியல, ஓடியே போயிட்டான். உங்க வாழ்க்கையில பிசாசு ஓடி போவான், உங்க வீட்டில் ஜெயக்கொடி பறக்கும். ஒருவர் சொன்னாரு, பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் ஒரு அருவருப்பான ஒரு ஒரு மாம்சக்கிரியே வாழ்க்கையில் இருக்குது, இதில் இருந்து எனக்கு விடுதலை இல்லை. அப்படி விடுதலை இல்லைன்னு அப்படி என்ன சொல்றாருன்னா ஜெயத்தை சொல்றாரு. பரிசுத்தாவியானவர் என்ன நிரப்பினாரு? பரிசுத்தாவியானவர் அதாவது அக்னிமயமான நாவுகளோடு பரியாச உதடுகளோடு என் மேல வந்து இறங்கினாரு. அவரோடு நான் இணைஞ்ச பாருங்க, அன்றைக்கே மாம்ச காரியத்திலிருந்து எனக்கு முழுவதும் ஜெயம். கைகளை உயர்த்தி ஒவ்வொன்றா சொல்றாரு. குடியில ஜெயம், போதையில ஜெயம், என் மனைவியை அடிப்பேன் அதுல ஜெயம், எல்லாத்துலையும் இப்ப நான் ஊழியக்கார மாதிரியே கர்த்தர் என்னை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், போலீஸ்காரங்களால் திருத்தலை, மாமா அத்தையால் திருத்தலை, ஆமாம் தன்னுடைய மனைவியினுடைய அண்ணமாரால் திருத்த முடியல. இவரை அவர் சொல்கிறாரு, ஆமாம் நான் அந்த காலத்தில் சாராயத்தை காய்ச்சி குடிச்ச ஆளு, தேங்காய் உரிச்சு கையெல்லாம் இரும்பு மாதிரி இருக்கு அவருக்கு, இந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்படி அவ்வளவு இருக்குது, ஆணி வச்சாலும் இறங்காத போலுக்கு அப்படி சோறு மாதிரி இருக்கு. தன் மனைவி அடிப்பாராம், பல்லெல்லாம் கீழே விழுந்திருக்குது பாருங்க. ஆனால் அந்த மனுஷன் ஆவியானவர் அவருக்குள்ள வந்தவொன்ன முழுக்க விடுதலை. இந்த மாதம் முழுவதும் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இருக்கீங்களா? கணவனார் வராட்டால் நீங்க ஆவியில நிறைங்க, ஆவியானவர் ஜெயம் தருவார், தோல்வியை பார்க்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஜெயக்கொடிய வெற்றி கொடிய ஆண்டவர் உங்களுக்கு தருவார், உங்களுடைய தொழிலில் தருவார், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் தருவார். ஜெயக்கொடி தந்துக்கிட்டே இருப்பார். ஆவியானவர் ஜெயித்தவர், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஜெயம் வரும். 2வது ஆவியானவராலே விடுதலை வரும். இன்றைக்கு சத்துரு ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறான், விடுவிக்க முடியல. அங்கு போனாலும் விடுதலை இல்லை, இங்கு போனாலும் விடுதலை இல்லை, இந்த டாக்டர்கிட்ட போனாலும் விடுதலை இல்லை, அந்த டாக்டர்கிட்ட போனாலும் விடுதலை, சில செய்கடனை செஞ்சு பார்த்தாலும் விடுதலை இல்லை. 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே கர்த்தரே ஆவியாய் இருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆவியானவர் தான் விடுவிக்கிறவர். இல்லை என்றால் இந்த உலகம் ஒவ்வொரு மனிதனையும் சிறைப்படுத்து, நீ எனக்கு அடிமை, நீ எனக்கு அடிமை, இந்த காரியத்துக்கு நீ அடிமை, பார் நான் இதை வெளிப்பரப்புறேன், எனக்கு அடிமை ஆகலை, எனக்கு இதுக்கு நீ செய்யலை, பார் நீ இதில் சிக்கியிருக்க அப்படின்னு எல்லாம் செல்ல வச்சு பயப்படுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. கவனிங்க, ஆவியானவர் வந்தா தான் விடுதலை கிடைக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லும். ஆவியானவர் டக்குன்னு விடுவிச்சிருவார், டக்குன்னு விடுவிச்சிருவார். சகோதரி சொன்னாங்க, செத்த கொட்டு அடிச்சாலும் கைகளை கட்டிட்டு இப்படி உருளுவேன் பாஸ்டர், இப்படி உருளுவேன், தீன்னு பார்க்கமா அந்த நேரத்தில் ஃபிக்ஸ் வியாதி மாதிரி வந்து அப்படியே உணர்வே குப்பு குப்புன்னு ஆடிடுவேன். ஆமாம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே வந்து இறங்கினார், அந்த சாத்தானுடைய கிரிகளை வேரோடு பிடுங்கி எடுத்தார். முற்றிலும் தெளிவோடு ஒரு புதிய மகளோடு மகனா நான் இருக்கிறேன். கைகளை தட்டு. ஆமாம், கொட்டு சத்தம் கேட்டால் எனக்கு பயம். ஆமாம், ஒரு ஊர்வலத்தை பார்த்தா பயம், ஒரு உரிமை சத்தம் கேட்டால் பயம், ஆடிடுவேன். அது என்னமோ திருமணத்துக்கு பிறதான் எனக்கு இப்படி நடக்குது. ஒரு பிசாசு என்னை போட்டு அலக்கழிச்சுக்கிட்டு இருந்தது, காலு கையும் ஒட்டிக்கிடும், வில்லாயிரும்.
காலோடு காலா கையோடு கல்லா ஒட்டி மேலே தூக்கி என்னென்னமோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆலயத்தில் ஆவியானவரே மேலே வந்து இறங்கினார். அன்றைக்கு என்னை விடுவிச்சார். பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, என்னை உணர்வுள்ளாமல் ஆக்குன அந்த பேயின் கட்டில் இருந்து, அந்த பில்லிசூனிய கட்டிலிருந்து விடுதலை. ஆவியானவர் வந்தா எப்படி விடுதலை கிடைச்சது? அதாவது கட்டி வச்ச அந்த கட்டில் பிளேடை கொண்டு வச்சு அறுத்தது போல அக்கினி பட்டு அப்படி அந்தரிச்சு. அதுதான் ஆவியானவர் கைகளை உயர்த்தி இன்றைக்கு உங்களை விடுவிக்கிறார். ஆவியானவர் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே உனக்கு விடுதலை. முகத்தை பார்த்து சொல்லுங்க, முற்றிலும் விடுதலை. எந்த கிரியும், எந்த வானமண்டலத்தின் ஆவியும், எந்த மனுஷிய ஆவியும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது, உங்களை அடக்கி வைக்க முடியாது. உங்களுக்கு விடுதலையின் கொடி பறக்குது. இரண்டாவது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணாவது, ஆவியானவருடைய என்ன வேலை? உங்களை பலப்படுத்துகிற வேலை, பலவீன பகுதியெல்லாம் பலன் கொடுக்கிற வேலை. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். அந்தப்படி ஆவியானவர் பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். அவர் உதவி செஞ்சிட்டாருன்னா போதும். ஆமா, அந்தப்படி ஆவியானவர் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். வேண்டிக் கொள்ளுகிறது என்று அறியாதிருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்குக்கடங்க பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமா, கர்த்தருக்கு முன்னால நாமும் பலவீன ஆட்கள் தான். யாரும் பயில்வான் பலவீனன்னு சொல்ல முடியாது. ஆமா, வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் வந்தா தான் நான் பலன் அடைய முடியும். ஆவியானவருக்குள்ள ஒரு பலன் வைத்திருக்கிறார். அந்த பலன் கிரேக்க வார்த்தை டுனாமிஸ், அதாவது நொறுக்கி போடும் ஒரு கிரியை. பிசாசுடைய கிரிகளை அப்படி வெடித்து சிதறும் வல்லமை, அதுக்கு பேர் மாபெரும் வல்லமை இறங்கிடும். கைகளை உயர்த்தி டாக்டர் சொல்லுவான், இந்த கிரியை கேன்சர் மாதிரில இருக்குது, பரிசோதனை பார்க்கணும், டெஸ்ட்டுக்கு அனுப்பணும், கொடுத்துட்டு போங்க, இந்த கட்டி அப்படி தான் தெரியுதுமா. ஆமாம், நம்ம பலவீனத்தை பார்த்தெல்லாம் அப்படி ஒரு உத்தோஷமாக அதை டெஸ்ட் பண்ணி இதை டெஸ்ட் பண்ணுமா. ஆவியானுடைய வேலை என்ன தெரியுமா? உன் பலவீனத்தில் உன்னை ஆரோக்கியப்படுத்துகிற வேலை, உன் பலவீனத்தில் உனக்கு பலன் தருகிற வேலை, உன் பலவீனத்தில் உனக்கு ஆரோக்கியம் தருகிற வேலை, உன் பலவீனமே இல்லாதபடி உன்னை பலவானாய் மாற்றுகிற வேலை. கவனிங்க, இயேசுகிட்ட இந்த வேலை நடந்தது. இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா, சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாலே உலக மக்களுடைய எல்லா விதமான ஆக்கினை அவர் மேலே வந்து அமர்ந்தது. அவர் இருதயம் அப்படியே நொறுங்குண்டவராய் தன்னுடைய ஆத்துமா, கெச்சமனே தோட்டத்தில் சொல்கிறேன், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவாக துக்கம் கொண்டிருக்குன்னு சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து ஜெபித்தாராம். அவர் ஜெபிக்கும் போது சொல்லுங்க, வேர்வெல்லாம் இரத்த துளியாய் கீழே விழுந்ததான். சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னால சொல்றேன், கவனிங்க. உடனே அடுத்து அப்படியே பலவீனப்பட்டு சொல்றார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகினும் என்னுடைய சித்தத்தின்படி. பாருங்க, அந்த பலவீனத்துல மூச்சு விட கூட பலன், அத்தனை ரத்தமும் வடிஞ்சிருச்சு. அதான் சொல்லுவாங்க, பிளட் 12 அவுன்ஸும் கீழே கொட்டிட்டு வந்துட்டீங்களே, அங்கேயே பாடி செத்து போச்சையா அப்படிமா. அந்த மாதிரி கிடக்கும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது. அந்த வசனம் லூக்கா 22:43 இந்த வசனத்தை படிச்சுட்டேன், அதை உச்சரிக்க முடியல, அவ்வளவாய் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தேன். ஆண்டவரை இப்படி இருக்கும்போது ஒருவர் வந்து பலப்படுத்தினார், ஒரு தூதன். வாசிங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி, ஒரு வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். வானம் திறந்து இறங்கினார் அல்லவா, வானத்தை அசைச்சு அந்த 120 பேர் கூடியிருக்கும் பொழுது கப்புன்னு இறங்கினார் அல்லவா, அக்னிமயமான நாவுகளை கொடுத்தாரே. அப்பம் பலனடைஞ்சவங்க தானே எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பெரிய சாட்சியா வாழ்ந்தாங்க. அந்த ஆவியானவருக்கு நிகர் யாருமே கிடையாது. அவர் உன் பலவீனத்தை, ஆமா, பலப்படுத்துகிற ஆவியானவர்.
உன் வியாதியை ஆரோக்கியப்படுத்துகிற ஆண்டவர். இன்னைக்கு சில விதமான ஆவியில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, சுகர், ப்ரெஷர், சில சமயத்தில் யூட்ரஸ் பிரச்சனை, பிளட்டு, அதாவது இரத்தப்போக்கு, எல்லாவற்றையும் இன்றைக்கு சரி பண்ணுவார். எல்லாரும் எந்திரிச்சு நல்லுங்க, அவரையே பாருங்க, இயேசுவை பாருங்க, அவரையே பாருங்க. உனக்காக இரத்தம் சிந்தினவர் இயேசு, உனக்காகத்தான் காயப்பட்டா. நம்முடைய கண்கள் அவரை பார்க்கட்டும். ஹல்லேலூயா, அவரை பார்க்கட்டும். 2 கைகளை உயர்த்தி அவரை பாருங்க. ஒரு பலவீனத்தோடு வந்திருக்கியா மகளே? ஆமாம். ஒரு விதமான வியாதியோடு வந்திருக்கிறியா? உன்னை ஆவியானவர் பலப்படுத்துவார். அந்தபடியே ஆவியானவர் தாமே உன் பலவீனங்களை உனக்கு உதவி செய்கிறவர். இப்பொழுது உதவி நடந்துகிட்டு இருக்கிறது. ஆவியானவர் உனக்கு நேராக இறங்குறார். நம்முடைய இயேசு, உன் பாவத்தை சுமந்த இயேசு, உன் அக்கிரமத்தை சுமந்த இயேசு, உனக்காக அடிக்கப்பட்டவர், நொறுக்கப்பட்டவர். அவருடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவி உன் பலவீனத்தை தாங்கி உன்னை பலப்படுத்திக்கிட்டு இருக்க. கைகளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618, 9488873284. டிவி நிகழ்ச்சிகள்: நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.